ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரோட பிரைஸ் பிளஸ் வந்து அன்பாக்சிங் பார்க்க போறோம். அன்பாக்சிங் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். இப்போ வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்க புதுசா எடுக்க போறீங்க அப்படின்னா 4000 வரைக்கும் ரேட் இருந்துச்சு. மிஸ்டர் மை யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் பழைய வீடியோலாம் அப்லோட் பண்ணிருப்பேன். 4000 4300 வரைக்கும் ரேட் இருந்துச்சு. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். நீங்க 3500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இல்ல ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இல்ல டிடிஹெச் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இந்த பிராண்ட்னு சொல்லல எல்லா பிராண்டையும் சேர்த்து சொல்றேன். எந்த பிராண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, உங்க ஏரியால அவைலபிளே இல்லாம இருந்தாலும் சரி, நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். நீங்க லிங்கை ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க. ஸோ வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபரோட பிரைஸ் பிளஸ் வந்து அன்பாக்சிங் வந்து பாத்துருவோம். இன்ஸ்டாலேஷன் வீடியோலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்க ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க ஏரியால அவைலபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இன்ஸ்டாவோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அது மட்டும் இல்லாம உங்க ஏரியால அவைலபிள் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி சொல்லுவேன். ஸோ இப்போ ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வந்து நம்ம பேசிக் கனெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். 40 MBPS கனெக்ஷன் தான் பேசிக் வச்சிருக்காங்க. 40 வச்சிருக்காங்க, 100 வச்சிருக்காங்க. ரெண்டு கனெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம 40 MBPS கனெக்ஷன் வந்து பார்த்துருவோம். 40 MBPS கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 699 ரூபா வந்து பிரைஸ் வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 825 ரூபா வரும். ஒரு மாசத்துக்கு 825 ரூபா ரெண்ட் வரும். 825 ரூபாய்க்கு மேல அதிகமா போக வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து 825 ரூபா 3 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து நம்ம கிட்ட முன்கூட்டியே வசூல் பண்ணிடுவாங்க. நம்ம புது கனெக்ஷன் எடுத்தாலே 3 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 825 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2475 ரூபா வரும். ஸோ வந்து 25 ரூபா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஓவரால் வந்து ரவுண்ட் ஃபிகரா வந்து 2500 ரூபா வாங்குவாங்க. 2500 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷனுடைய அந்த ஆண்டனா மேல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே வந்து ஒரு ரவுட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிடிஹெச் சைட்ல இருந்து டிடிஹெச் மேல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 4K ஆண்ட்ராய்டு செட் டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த செட் பண்ண வராங்களே, இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ தான். இன்ஸ்டாலேஷன் எதுவுமே காசு தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க 2500 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், இதெல்லாம் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. இது இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 40 MBPS. 40 MBPSங்கிறது அப்லோட் ஸ்பீடு 40 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீடு 40 MBPS தான். இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. இப்போ ஜியோக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 GB ஒரு மாசத்துக்கு லிமிட் வச்சிருக்காங்க. இதுக்கு எந்த லிமிட் கிடையாது. அது மட்டும் இல்லாம 40 MBPSங்கிறது 40 MBPS மேல தான் உங்களுக்கு கிடைக்கும். 48, 49, 46 அப்லோடும் சொல்றேன், நான் டவுன்லோடும் சொல்றேன். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா 50 MBPS தான் லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து 40 MBPS சொல்றாங்க. அவங்க செட் பண்ண லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 50 MBPS செட் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து ஸ்பீட் அதிகமாக தான் கிடைக்கும். டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வந்து எப்பயாவது ஒரு சில நேரத்தில் ஹெவி ரெயின் பெய்யுது இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னா கொஞ்சம் டவுன் ஆகும். ரொம்ப டவுன் ஆக வாய்ப்பு இல்லை. டோட்டலாக வந்து 5 MBPS 2 MBPS அந்தளவுலாம் போக வாய்ப்பு இல்லை. ஒரு 25 30 அந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும். சரிங்களா, இவங்க வந்து 20க்கு மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற செட்டாப் பாக்ஸ் மூலமா 500க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சேனல்ஸ் குறிப்பா எத்தனை இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 70 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் HD சேனல்ஸ் வந்து 14 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலா வந்து 500க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா இந்த 825 ரூபா பேக், இந்த 825 ரூபா நீங்க பேமெண்ட் பண்றது டிடிஹெச் பிளஸ் வந்து இன்டர்நெட் ரெண்டுக்கும் சேர்த்து தான் நீங்க பே பண்றீங்க. ஸோ வந்து நீங்க செப்பரேட்டா பே பண்ண தேவையில்ல. ஒரு பில் பே பண்றது மூலமா 2 ஃபீச்சர்ஸ் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க 825 ரூபா பே பண்றது மூலமா உங்களுக்கு 350 ரூபாய் ஒருத்தான HD பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டிடிஹெச்ல அந்த பேக்ல பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். ஓவரால் நம்ம 70 சேனல்ஸ் தான் இருக்கு. ஆனா 100க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சேனல் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிட்ஸ் சேனல் ஆகட்டும் இல்ல பிளானட் சேனல் ஆகட்டும் டிஸ்கவரி பிளஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பிளே ஆயிட்டு இருக்கும். அதோட லாங்குவேஜை மட்டும் நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வந்து உங்களால தமிழ்ல வந்து பாத்துக்க முடியும். ஸோ ஓவராலா நீங்க சென்னைக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பக்காவா முடிஞ்சிடும். இல்ல நான் சென்னையை விட்டு வெளியே இருக்கேன், ரூரலான ஒரு வில்லேஜ்ல இருக்கேன் அப்படின்னா உங்க ஏரியால அவைலபிள் இல்லை அப்படின்னா இன்ஸ்டாவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவோம் எப்படி பை பண்றது என்ன சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஓவரால் இதோட டீடைல்ஸ் தான் ஸ்கிரீன்ல போட்டுருக்கேன், நீங்க பாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் பார்த்துருவோம். அன்பாக்சிங் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன அப்டேட் பண்ணிருக்காங்களோ அந்த மாடலோட ரவுட்டர் அந்த மாடலோட ஆண்டனா தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் டிடிஹெச் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்ஷோடைய அந்த பிளேட்ஸு ப்ளஸ் வந்து கேபிள் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் சென்னைக்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா நம்மளே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் அவுட்டரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். பட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே செப்பரேட்டாக வாங்க வேண்டியதில்லை. எதுவும் மிஸ் ஆகும் வாய்ப்பு இல்லை. ஃபுல்லாக சீல்டோடு இருக்கும். சரிங்களா, இங்கே இருங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக சீல்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம எதுவும் ஓப்பனில் கிடையாது.
எல்லாமே இதுலேயே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ப்ராப்பராக வந்து கவரில் வந்து பேக் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இந்த பின்லாம் வந்து போட்டு தர மாட்டாங்க. ஸோ இந்த கேப்லாம் இருக்காது சரிங்களா. இந்த கேப்லாம் இருக்காமல் இருக்கும். நம்மகிட்ட வந்து எல்லாம் செட்டாகவே இதில் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்என்பி இருக்குது. எல்என்பி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பாக்ஸ்லேயே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த கேப்பு எல்லாமே இருக்கும். ரெஸ்ட் ஆகாத அளவுக்கு கேப்லாம் இருக்கும். ஸோ வந்து அப்படியே பக்காவாக நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா வந்து 150 ரூபா வந்து லோக்கல் ப்ரொவைடர் வாங்குவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேபிள் வந்து ஒரு 15 மீட்டர் வந்து கேபிள் வந்து கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கேபிள் கொடுப்பாங்க. பட் வந்து உங்கள் வீட்டுக்கு எந்த சைஸ் லென்த் வருதோ அந்த அளவுக்கு கேபிள் போடுவாங்க. 15 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக நம்ம 15 மீட்டர் வந்து கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலோடைய அந்த மேலே வைக்கிற பிளேட்ஸ் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் அந்த டிடிஹெச் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க 4K செட்டாப் பாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க, ஏர் ஃபைபரோடைய ரவுட்ரு. ப்ளஸ் வந்து ஏர் ஃபைபர் ஆண்டனா வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இது சரிங்களா. இது வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ்னு வந்து போட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் சரிங்களா. இது வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸு. ஸோ வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்லீக்காகவும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டிவின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி 4K HDMI அப்புறம் வந்து டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் SD கார்டு இல்லை மெமரி கார்டெலாம் போட்டுக்க முடியாது. ஸோ வந்து எந்த ஸ்லாட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விண்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகிறதா கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து 4 சைடு 4 புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஜானுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து அதுக்கு எந்த பட்டனும் கொடுக்கல, சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அடாப்டர் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி அடாப்டரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா RCA கேபிள் இருக்கு இல்லையா, எல்லோ ரெட் அண்ட் ஒயிட், அது வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். இல்லை அவுட்புட் வந்து ஆடியோ அவுட்புட் கூட இதில் நீங்கள் எடுத்துக்க முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனாவோட இன்புட் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸோ ஓவரால் வந்து ஏர்டெல் வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டு போடுற மாதிரியோ இல்லை பென்ட்ரைவ் போடுற மாதிரியோ இதில் எந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஆப்டிக்கல் கேபிள் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ப்ளூடூத் மூலிமா நீங்கள் 5.1 கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதன் மூலிமா கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, செப்பரேட்டாக நம்ம போடுவோம். ஸோ ஓவராலாக இதில் தான் விஷயம். இந்த செட்டாப் பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. மேலே வந்து அவங்களோட லோகோ போட்டிருக்காங்க, மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எல்லா ஷார்ட்கட் கீயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க, யூடியூபோட இது கொடுத்துருக்காங்க, அமேசான் பிரைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ரிமோட் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து AAA பேட்டரி போட்டுக்கிற மாதிரி சின்ன பேட்டரி வந்து நீங்கள் 2 வந்து போட்டுக்க முடியும். ஸோ வந்து ஓவராலாக வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்து லென்த் வந்து கொடுத்துருப்பாங்க சாலிடாக சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வோல்ட் அடாப்டரு. ஸோ வந்து பவர் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணாது. அதே மாதிரி இதுக்கு வந்து பின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டர் லென்த் வந்து இதோட ஒயரோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்களோட லோகோ போட்டே இருக்கும். ஸோ வந்து அடாப்டர் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. ஓவரால் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் வந்து இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா. ஒரு அடாப்டர், ஒரு HDMI கேபிள், ப்ளஸ் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ், ஒரு ரிமோட் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரோடைய ஆண்டனா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரோடைய ஆண்டனா இதான் சரிங்களா. இந்த ஆண்டனா வந்து இது உள்ளே வந்து eSIM இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சில ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இந்த ஆண்டனா. ஒரு சில இடத்துல வேற மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல வேற மாதிரி கொடுப்பாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் வந்து ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடாப்டர் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டனாக்கு தேவைப்படாது, அந்த ரவுட்டருக்கு தேவைப்படும் சரிங்களா. இந்த ரவுட்டருக்காக இந்த அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஸ்க்ரூ எதுக்குன்னா இந்த ஆண்டனா வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்க்ரூலாம் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரூ, அந்த சக்கை எல்லாமே அதிலே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டனா இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறதுக்கு 2 இந்த மாதிரி கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது வந்து நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களே இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து 2 கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து 2 கிளாம்ப் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஆண்ட்ரா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆண்ட்ரா வந்து கவர் போட்டு நல்லா பக்காவாக ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெட்டல், சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப், எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம மொட்டை மாடியில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். ஏர்டெல் ஏர் ஃபைபரில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5G கிடைச்சாலும் ஒர்க் ஆகும், இல்லை 4G உங்கள் இடத்துல அவைலபிளாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். பட் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து 5G கிடைச்சா மட்டும் தான் பண்ணி தருவாங்க. ஸோ வந்து சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா. பட் வந்து உங்கள் ஏரியா வந்து 5G கிடைக்குது, பட் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா இன்ஸ்டா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா, நம்ம மூலியமாக பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கைட் பண்ணுவேன், சரிங்களா. ஸோ ஓவரால் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் தான். மேலே பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கே தெரியும் இதில் வந்து எந்த ஒரு கேப் இருக்குது, அது ஃபுல்லாக மோல்டடு. அதே மாதிரி இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறக்கா அந்த கிளாம்ப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கிளாம்ப் வந்து இதில் போட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்மளாம் கழட்ட முடியாது, சரிங்களா. இது உள்ளதான் ஈஸிம் இருக்கும், பட் வந்து நம்மளால கழட்ட முடியாது. அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. கம்பெனி சைட்லேருந்து வந்து ஃபுல் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கழட்ட தேவையில்லை. இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா RJ45 கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் போட்டு நீங்கள் வந்து கீழே கொண்டு வரணும். ஸோ வந்து கேபிளும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட வாங்கிங்க அப்படின்னா நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு 15 மீட்டர் 20 மீட்டர் வரைக்கும் கேபிள் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த கேபிள் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கீழே ரவுட்டரில் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் இன்ஸ்டாலேஷனில் வந்து உங்களுக்கு பக்காவாக நான் சொல்லித்தரேன். ஸோ ஓவராலாக இது அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இதில் இண்டிகேஷன் லைட் ஒர்க் ஆகும், சரிங்களா. இது வந்து ஒரு 3 இண்டிகேஷன் லைட் வந்து ஒர்க் ஆகும். சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிரீன் ஒர்க் ஆகும், இல்லை நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லோ ஒர்க் ஆகும், இல்லை பேடாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரவுட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ரவுட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ரவுட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடியோ பார்த்துருக்கலாம் நீங்கள் யூடியூப்ல. ரவுட்டரில் ஒவ்வொரு சில மாதிரி மாடல் வந்து வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாடல் வந்து கொடுக்குறாங்க, அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இப்போ ரவுண்ட் டைப்பில் ஒரு ரவுட்டர் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து எதுவும் ஷேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரவுட்டர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அதை வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு எதுக்கு அப்படின்னா நீங்கள் வாலில் மாட்டி உங்கள் ரவுட்டரை வந்து இது மேலே வச்சுக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அது ஒரு அடாப்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த அடாப்டர் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா. ஸோ வந்து பாக்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபரோடைய ரவுட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரவுட்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் வந்து சர்க்குலேஷனுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லோகோ வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேஷன் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இண்டிகேஷன் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம் இருக்கும். இப்போ ஓவராலாக வந்து ஒயிட் கலர் ஒர்க் ஆச்சு அப்படின்னா, லைட் ஒயிட் கலர் ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் லைட் வந்து ஸ்டேபிளாக எரியும். அதோடைய ரிவ்யூலாம் நம்ம பார்ப்போம் வர வீடியோவில். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நார்மலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நீங்கள் வந்து 12 வோல்ட் பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேன் கேபிள், அதாவது அந்த அவுட்புட் ஆண்டனாலேருந்து ஒரு கேபிள் வரும் இல்லையா, அந்த கேபிள் வந்து நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேன் அவுட்புட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். 2 அவுட்புட் எடுத்துக்க முடியும். 2க்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கனெக்டர் போட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் இருக்கும், இதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகிக்கும். ஸோ வந்து ஓவரால் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஒரு போர்ட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா. இது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கையளவு தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பவர் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாது, 12 வோல்ட்டுக்குள்ளே தான் கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இவங்க அடாப்டர் வந்து அவங்களே கொடுத்துருக்கறனால நம்ம ஜஸ்ட் வந்து இதை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா, இந்த கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இங்கே ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும். இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த ரவுட்டரை வந்து மேலே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஜஸ்ட் நீங்கள் ரவுட்டரை இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாலில் நீங்கள் எந்த இடத்துலையாச்சும் நீட்டாக செட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். எங்ககிட்ட வாங்கிங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. ஸோ வந்து 2500 ரூபா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம். ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா. 4000 வரைக்கும் இது வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
நீங்கள் 2500 ரூபாய் இப்போ நீங்கள் பே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துருவாங்க, மேலே வைக்கிற ஆண்டனா ப்ளஸ் வந்து ஒரு டிடிஹெச் கனெக்ஷனு, செட்டாப் பாக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 20க்கு மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கேபிள் எல்லாம் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். எதுவுமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்க தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட நீங்கள் வெளியே வாங்க தேவையில்லை. ஸோ ஓவராலாக வந்து நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து ஓவராலாக இதோட விஷயம், இதோட ரிவ்யூ, இதோட இன்ஸ்டாலேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. பார்த்தீங்களா, இது வந்து வெறும் அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ இல்லை ரிவ்யூ வீடியோலாம் வேணும் அப்படின்னா அப்கமிங் டேஸில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இல்லை ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ மற்ற டிடிஹெச் கனெக்ஷனோ இல்லை மற்ற ஏதாவது கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாவோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு கேன்சல் பண்ணுவோம். ஸோ ஓவரால் இதில் தான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.